மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல நாம் தமிழர் கட்சியின் பன்னாட்டு செயற்களத்தை வெற்றிகரமாக வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம விழா குழுவினர் அண்ணன் மதுசூதனன், அண்ணன் மயூரன், லிங்கா அண்ணா, திருக்குமரன் அப்படிங்கிற அந்த மொத்த குழுவினருக்கும், அதுபோக பல்வேறு நாடுகள்லேருந்து இணைந்து பேசக்கூடிய உறவுகளுக்கும் முதல்ல பெரிய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அன்றாட நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும், இல்லை குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும், நம்ம குடும்ப பாரங்கள் இருக்கும், வேலை பழுக்கள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேட்பாளர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிற அந்த கலந்தாய்வு கூட்டம், எப்படி இந்த தேர்தலில் வெற்றி பெற போகிறோம், எப்படி 21ஆம் தேதி நடக்க போகிற மாநாட்டுக்கு ஆட்களை கூட்டி வர போகிறோம், அந்த மாநாட்டை எப்படி வெற்றிகரமாக நடத்த போகிறோங்கிற கலந்தாய்வு வாரந்தோறும் நடக்குது. அந்த வாரந்தோறும் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் முத்தான வேட்பாளர்கள். அவங்களை பார்க்கும்போது உலகத் தமிழர்களுக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, எப்படிடா அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி முத்தான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்துறாரு அப்படிங்கிறத அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஒவ்வொரு வாரமும் நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய பன்னாட்டு செயற்களத்தில் பங்கேற்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் அதிகரித்துக்கிட்டே வர்றதை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான சப்போர்ட் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் அதிகரிச்சுட்டே வர்றதுங்கிறதுல நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதே நேரத்தில் அவ்வளவு சந்தோஷத்தையும் அளிக்குது. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள்ட்டையும் அவங்க நம்பிக்கையை பெற்றுட்டு இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு சாட்சி நாம் தமிழர் கட்சி நடக்கக்கூடிய பன்னாட்டு செயற்களத்தின் வாராந்திர பொதுக்கூட்டத்தில் பல்வேறு நாடுகள்லேருந்து பல மக்கள் குடும்பமாக இணைகிறாங்க. அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதோட வளர்ச்சியை பார்க்கும்போது கட்சி மேலே இருக்கக்கூடிய ஆதரவும் உலகத் தமிழர்களிடையே அதிகரிச்சுட்டு வர்றதுங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, கண் கூட தெரியுது. இதுக்காக முதல்ல நம்ம பன்னாட்டு செயற்களத்துக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்குவோம். உங்கள் ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது. எல்லா தமிழர்களும் ஒன்றிணைகிறதுக்கு இந்த பன்னாட்டு செயற்களம் மிக முக்கிய பங்காற்றுதுங்கிறத அண்ணன் சீமான் அவர்களும் உணர்ந்து தான் செயல்படுறாரு, வேட்பாளர்களும் உணர்ந்து செயல்படுறாங்க. இதுக்காக நம்ம பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். அடுத்தபடியாக இந்த வாரம் நம்ம சந்தித்த 3 வேட்பாளர்கள், ராதாபுரம் தொகுதியில் அக்கா கிரிஜா, நன்னிலம் தொகுதியில் அக்கா தேன்மொழி மற்றும் ஆர்கே நகரில் போட்டி போடக்கூடிய வெண்ணிலா தாய்மானவர் அவர்கள். பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குங்கிறத நீங்கள் அந்த ஒவ்வொரு பெண் வேட்பாளர்களையும் சந்தித்து பேசுனீங்க அப்படின்னா, அவங்க என்ன மாதிரி பின்புலத்துலேருந்து வர்றாங்க, அவங்களோட படிப்பு தகுதி என்ன, அவங்களோட சமூக செயல்பாடு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களோட தகுதி பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல நிற்கும். நீங்கள் மற்ற எந்த கட்சி வேட்பாளர்கள் எடுத்து பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களோட தகுதியோட போட்டி போடவே முடியாது. என்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவங்களோட தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களோட தகுதியை எடை போட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை தான் ஆதரிப்பாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேறு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா மற்ற கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் அந்த அரசியல் செல்வாக்குனாலையும், இல்லை ஏதோ ஒரு பணபலத்தினாலையும், இல்லை ஏதோ ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தனாலையும் தான் அந்த செல்வாக்கை பெற்றிருப்பாங்களே தவிர, ஒரு தகுதி திறமையின் அடிப்படையில் நீங்கள் வேட்பாளர்களை கணக்கிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய மாதிரி ஒரு தகுதியான வேட்பாளர்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு நேரடியாகவே ஒரு அனுபவம் இருக்குது. ஆர்கே நகரில் இப்போ போட்டி போடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையோட ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா தாய்மானவன் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நாம் தமிழர் கட்சியின் வலசரவாக்கம் கட்சி ஆஃபீஸில் அவங்களோட சந்தித்து பேசின ஒரு அரை மணி நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் அண்ணன் சீமான் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் எனக்கு பல நூறு மடங்கு உயர்ந்தது. அதுக்காக காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியின் கொள்கையோ இல்லை, அந்த நாம் தமிழர் கட்சி சமூகத்தில் இருந்து எந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடித்து அந்த கட்சியில் இணைக்கிறாங்க, எந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றதுக்கு வெண்ணிலா தாய்மான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவங்க கிட்ட இயற்கை முறையில் விளைய வைச்ச விவசாய பொருட்களுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலுக்காக பேச போயிருந்தோம். அப்போ அவங்க எங்கிட்ட சொன்ன விஷயம், இந்த மாதிரி நிறைய பேர் பேச வர்றாங்க, ஆனால் எங்களோட விவசாயிகளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. உண்மையிலேயே ஒரு தூய நோக்கத்தோட அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் போய் சேர்ற மாதிரி லாப நோக்கம் பெருசாக இல்லாமல் வர ஆட்களுக்கு தான் நாங்கள் உதவுவோம் அப்படின்னு என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ப்ரப்போசல் ஏதாவது பேச போனீங்கன்னா எனக்கு எவ்வளோ தருவேன், கட்சிக்கு எவ்வளோ தருவேன்னு கேட்குற இடத்துல இந்த மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்பட்டக்கூடாது, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் உதவுவோன்னு சொல்லி நேரடியாக என்கிட்ட சொன்னாங்க. அன்றைக்கி தான் பார்த்தேன், இப்படிப்பட்ட ஆட்களை சமூகத்திலேருந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி சொல்லும்போது அன்னைக்கு கட்சி மேலே இருக்கக்கூடிய மதிப்பு
பல மடங்கு உயர்ந்தது. அவங்க வெண்ணிலா தாய்மானவன் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் பல மடங்கு உயர்ந்தது. இன்றைக்கி அவங்கள்ட்ட பேசும்போது அந்த ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க, அந்த மக்களுக்காக எவ்வளோ தூரம் களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு விஞ்ஞானி. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறையில் இந்த வேலையை இவங்கள்ட்ட கொடுத்தா சரியாக முடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் வெண்ணிலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி அக்கா கிரிஜா அவர்கள் தமிழுக்காக நாம் தமிழர் கட்சி எவ்வளோ தூரம் பாடுபடுதுங்கிறதுக்கு முத்தான ஒரு உதாரணம் அக்கா கிரிஜா. அவங்க ஓலைச்சுவடியில் ரிசர்ச் செஞ்சு தமிழை வாழ வைக்கிறதுக்கு உண்டான எல்லாரும் தமிழை வாழ வைக்கணும்னு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழை வாழ வைக்கிறதுக்காக வீடு தோறும் தெருவு தோறும் போய் ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதுக்குண்டான இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களின் தகுதிப்பட்டியலை நீங்கள் எடுத்து படிச்சுட்டாலே என்னடா இப்படி ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கா இல்லை உலகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்து மெச்சுற அளவுக்கு தான் இருக்கும். என்னோட நண்பன் ரியாஸ் முகமதுன்னு ஒருத்தன் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாப்புல. எனக்கும் அவனுக்கும் நாம் தமிழர் கட்சி பற்றின ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு. நாம் தமிழர் கட்சி உறவுகள் நம்ம காணொலிகளை சவுதி அரேபியாவில் அதிகமாக பார்க்கறதுனால அவனுக்கு அவனோட ஃபோனில் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. அன்னைக்கு தான் என்னோட சேனலே அவன் பார்க்குறான். என்னடா இவ்வளோ காணொலி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரித்து போட்டிருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு தொடர்ச்சியாக திமுகவை பற்றின ஆதரவான கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மற்ற வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிட்டு இருப்பாப்புல. அண்மையில் அவன் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடியது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி இலவசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த இலவசங்கள் மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், இப்போ கொடுத்துருக்க 5000 ரூபாய், மகளிருக்கு உண்டான இலவச பஸ் பயணம், இது எல்லாம் அந்த பயனாளிகளுக்கு தான் தெரியும். நீங்கள் வெளியே இருந்து பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதனால பயன் கிடைக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். அதனால நீங்கள் வெளியே இருந்து இதை பற்றி குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் தான் அந்த வாக்குகள் போகும் அப்படிங்கிறத அவர் என்கிட்ட தொடர்ச்சியாக எல்லா காணொலிகள் மூலமாக என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், இருந்தாலும் எதிரெதிர் அரசியல் கருத்துக்கள் கொண்டவங்க. நம்ம அண்மையில் பார்க்கும்போது அந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக ஒரு கல்லூரி மாணவன் ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சுட்டு மேடையில் இந்த 1000 ரூபாய் ஸ்டாலின் அவர்கள் மாதம் மாதம் எனக்கு கொடுக்கறதுனால எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் நடக்குது, நான் கல்லூரியில் எவ்வளோ சிறப்பாக இருக்கிறேன், எனக்கு ஒரு 6 மாதம் சேர்த்து வச்சா கல்லூரியில் கட்டக்கூடிய செமஸ்டர் ஃபீஸோட பாதியை நான் கட்டிடுவேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சு பாரு. இந்த மாதிரி அந்த நண்பர் எனக்கு இதை தான் அனுப்பி பாரு, நீ சொல்கிறியே இலவசங்கள்லாம் கேடுன்னு சொல்கிறியே, இந்த பையன் எவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசுகிறான் பாரு, அவனுக்கு எந்த அளவு அது ஆதரவு அளிக்குது பாரு, அந்த பலன்களை வாங்குறவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும், நீ வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசுவாப்பில். தம்பி மேடையில் வீராவசமாக பேசுகிறாரு. ஆனால் 6 மாதம் மட்டும் சேர்த்து வச்சா பத்தாது தம்பி, நீ 6 வருஷம் இல்லை 60 வருஷம் சேர்த்து வச்சாதான் நீ அரசாங்க வேலைன்னு வரும்போது அமைச்சருக்கு அந்த கப்பம் கட்டதுக்கு சரியாக சேர்த்து வைக்க முடியும். இப்போதைக்கு அரசாங்க வேலையோட விலை கிட்டத்தட்ட 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம்னு போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் அரசாங்க வேலைக்குள்ளே போய் நீ கைவிட்டு பெற்று சம்பாதிக்க முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போகும்போதே உன்ட்ட காசை வாங்கிட்டு தான் அரசாங்க வேலைக்குள்ளே அனுப்புவாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் பிறந்து வளரக்கூடிய, தமிழ்நாட்டில் படித்து வளரக்கூடிய எந்த ஒரு இளைஞனும் அரசு வேலைக்குள்ளே போய் நேர்மையாக செயல்படலாங்கிற கனவே இருக்கக்கூடாது. உள்ளே போகும்போதே உன்னை கரெக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏற்கனவே சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. நீ உள்ளே வந்து நேர்மையாக செயல்பட முடியாத அளவுக்கு தான் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு தான் என்ட்ரன்ஸில் உன்னை உள்ளே அனுப்புவாங்க. நீ 20 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமோ கட்டி தான் ஒவ்வொரு அரசு வேலையும் வாங்கி நீயும் உள்ளே போய் கை நீட்டணும். அவன் செய்கிற கேடையும் நீ வெளியில் வெளிச்சம் போட்டு காட்ட முடியாத அளவுக்கு தான் உன்னை வச்சுருப்பாங்க. இதுதான் இன்றைக்கே திமுகவோட திராவிட மாடல் அரசின் லட்சணம். இதை நான் டைரெக்டாக ஒரு நண்பன்கிட்ட பேசுன்னு வச்சுங்களேன், நமக்கு தான் பிளட் ப்ரெஷர் ஏறும். அதனால் நான் டைரெக்டாக பேசுகிறதில்ல, என்னோட கருத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பொது வழியில் வச்சுருது. பாருங்கள், என்னோட நண்பன், நான் சேனல் ஆரம்பித்தேன்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் நம்ம உறவுகள் உலகமெங்கும் பார்க்குறதுனால கூகுளே யூடியூபே அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுச்சு. இந்த மாதிரி டெக்ஸஸ் அருன்னு சேனல் இருக்குது பாரு, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு பாருன்னு அப்படின்னு அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய, அந்தந்த டைம் ஜோனில் இருக்கக்கூடிய, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க பார்க்குறதுனால அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் அதை போய் சேருது. அதுக்காக நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கத்தார், மஸ்கெட்டு, கல்ஃபில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களால் தான் என்னோட நண்பனுக்கு என்னோட சேனல் போய் சேர்ந்துருக்கு. நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்மளோட கருத்துக்களை பொது வழியில் எடுத்து வைக்கிறோம். அது மனசுக்கு ஏற்புடையவங்க பார்க்குறீங்க, அதனால பல மக்களுக்கு போய் சேருது. அந்த ஆர்கே நகர் தொகுதியை வெண்ணிலா தாய்மான் அவர்கள் எப்படி படிச்சிருக்காங்க அங்குலம் அங்குலமான்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியம் தான் வருது. அந்த சின்ன இடத்துல அவ்வளோ அடர்த்தியான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஏன் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஏன் அண்ணா நகருக்குள்ளே இவ்வளோ இல்லை, ஏன் தாம்பரத்தில் இவ்வளோ இல்லை? அது காரணம் என்னென்னா, எந்த ஒரு மக்களுக்கு எதிர்க்கிறதுக்கு சக்தி இல்லையோ, எந்த ஒரு மக்களுக்கு தலைவன் இல்லையோ,
அங்கே தான் இந்த மாதிரி நாசகார திட்டங்களை நிறுவ முடியும். அந்த மக்களுக்கு குரல் இருக்காது, அந்த மக்களுக்கு பேசுறதுக்காக ஒரு தலைவன் இருக்க மாட்டான். அப்படியே எவனா ஒருத்தன் தலைவனா அந்த இடத்துல முளைச்சி வந்தாலும் அவனை விலை கொடுத்து வாங்கி அவனை வச்சு அந்த மக்களோட ஆதரவை திரட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை தான் கையாளுது இந்த திமுகவும் அதிமுகவும். இவ்வளோ நாள் அதை தான் பண்ணிக்கிட்டு வருது. நம்ம அந்த வெண்ணிலா அவங்கள்ட்ட கேட்கும்போது, ஏங்க இவ்வளவு பிரச்சனைகள் அந்த தொகுதிக்குள்ளே இருக்குங்க, எப்படிங்க திருப்பி திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க இவங்க கட்சியெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, சின்னத்தை விட்டுருங்க, அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை தாங்க அவங்கள ஏமாத்துறாங்க. அந்த இடத்துல இருந்து படித்து வர்றவன், அந்த இடத்துல சமூக செயல்பாட்டெல்லாம் இருக்கவன் ஒரு கட்சிக்கு ஆதரவாக போயிடுறாங்க. அவன் அந்த கட்சிகிட்ட காசை வாங்கி இந்த வாட்டி இந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வாக்கை வாங்கிடுறாங்க. இப்படி தான் திமுக அதிமுகங்கிற கட்சி இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பரிச்சயமான மக்களை வைத்து, அவங்களுக்கு பரிச்சயமான நபர்களை வைத்து, அவங்களுக்கு பொய்யான நம்பிக்கைகளை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, உள்ளே இருக்கக்கூடிய கவுன்சிலர், உள்ளே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், உள்ளே இருக்கக்கூடிய நகர செயலாளர், இந்த மாதிரி மக்களோட மக்களாக அவங்க கூட பழகக்கூடிய அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மருமகன், இவனை வச்சே அவன் மண்டையை கழுவி அவன் ஓட்டை வாங்கிடுறாங்க. மேலே இருக்கிற ஸ்டாலினுக்காகவோ, மேலே இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்காகவோ, மேலே இருக்கிற ஐ பெரியசாமிக்காகவோ, மேலே இருக்கிற டிஆர் பாலுக்காகவோ, சசிகலாக்காகவோ, இபிஎஸ்க்காகவோ, செங்கோட்டையனுக்காகவோ வாக்கு போடுறது இல்லைங்க. அந்த இடத்துல அந்த தெருவில் இருக்கக்கூடிய திமுக காரனும் அதிமுக காரனும் அவனோட தெரிஞ்சவன், அறிஞ்சவன், மாமன், மச்சான், குடும்பத்தினர் வாக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தாங்க வாக்கு வருது, அவன் பேச்சை கேட்டு போட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்பட்டு வருகிறது. ஏன்னா இன்றைக்கி வாழ்ந்த மாதிரி நாளைக்கு வாழ முடியாதுங்கிற நிலைமை ஆர்கே நகர் மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால அவங்கெல்லாம் திருந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விழிப்புணர்வு அதிகம் பெற இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு அதிகமாக நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் பெருகிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆட்சியின் அனுகூலத்தை, இந்த ஆட்சியின் ஆதாயத்தை பெறக்கூடியவங்கெல்லாம் இந்த ஆட்சிக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. இந்த ஆட்சினால அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்காத ஆட்கள் எல்லாம் ஒன்று திரண்டாங்கன்னா அதுதாங்க இந்த ஆட்சியை கீழே இறக்கிறதுக்கு உண்டான மாபெரும் மக்கள் சக்தியாக மாறும். அந்த மக்கள் சக்தி ஒரு தலைமையின் கீழே திரண்டு விடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தாங்க இந்த மாதிரி நடிகர்கள்லாம் களத்துக்கு வந்து வாக்கை பிரிப்பாங்க. எதிர் வாக்குகள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அநியாயங்களையும், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அட்டூழியங்களையும் தட்டி கேட்கக்கூடிய எதிர்வாக்குகளை பல பங்குகளாக பிரித்து போடுறதுக்கு தான் பல வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக 10 வருஷ காலமாக மக்களின் பக்கம் நின்று போராடிக்கிட்டு வருது. இந்த ஆட்சியால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அடையாத மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தலைமையின் கீழே நின்றுட்டாங்கன்னா இந்த ஆட்சி எளிதில் வீழ்த்திடலாம். அந்த வீழ்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பல்வேறு ஆட்களை களத்தில் இறக்கி விடுவாங்க, எதிர்வாக்குகளை பிரிக்கிறதுக்காக. அதுக்காக வந்தவர் தாங்க விஜய். இந்த வாட்டி அவர் பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு, நின்று விளையாட வந்தவர் இல்லை. அங்கே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக களத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி தான். ஆனால் அதையும் கடந்து முழு உழைப்பை ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் இரவு பகல் பாராமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆவடி தொகுதியில் டாக்டர் புனிதா அவர்கள்ட்ட நம்ம பேசணும். கிட்டத்தட்ட காலையில் 4 மணி வரைக்கும் போஸ்டர் ஒட்டிட்டு தான் தூங்க போகிறாங்க. வீக்கெண்டில் நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட பேசணும். இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள்னு பார்க்காம கட்சி முழுக்க கிட்டத்தட்ட 2-3 மாதம் முன்னாடியே, தேர்தலுக்கு 2-3 மாதம் முன்னாடியே களத்தில் இறங்கி கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம மிகப்பெரிய வணக்கங்களையும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு உண்டான உதவிகளையும் செய்யலைன்னா இந்த இனத்துக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம் ஆயிரும். வருகிற பிப்ரவரி 21ஆம் தேதி மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு திருச்சியில் நடைபெறுது. இதுக்குண்டான பெருந்திரளான மக்களை உலகமெங்க இருந்தும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நாம் தமிழர் கட்சியின் பன்னாட்டு செயற்களத்தில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மக்களின் பங்கேற்பும் மக்களின் எண்ணங்களுமே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு புலிப்பாய்ச்சலுக்கான தயாரெடுப்பை நாம் தமிழர் கட்சி மிக நுட்பமாக செஞ்சுட்டு வருது. 21ஆம் தேதி பிப்ரவரி நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க திருச்சியில். அதே மாதிரி 26 தேர்தல் முடிவுகளும் ஒரு புதிய வரலாறை இந்த உலகத்துக்கு சொல்ல போகுது. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வரலாறு. நீங்களும் சிந்தித்து பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க தமிழுடன்.